கரூர் பெருந்துயரம் சம்பவம் தொடர்பாக குற்றப்பத்திரிகையில் தாவேக தலைவர் விஜயின் பெயரை சேர்க்க திட்டம் என ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தாமதத்திற்கு வளைவுகள்தான் காரணம் என்பதற்கான ஆதாரத்தை விஜயிடம் சிபிஐ கேட்டதாக ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். கரூர் பெருந்துயர சம்பவம் தொடர்பாக விஜயிடம் இரண்டாவது முறையாக தற்பொழுது சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அதன் அடிப்படையில் இந்த விவகாரம் தொடர்பான குற்றப்பத்திரிகையில் விஜயினுடைய பெயர் சேர்க்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பிப்ரவரி முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக முதல் கட்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதற்கு சிபிஐ முடிவு செய்துள்ளதாகவும், அந்த குற்றப்பத்திரிகையில் விஜயினுடைய பெயரும் சேர்க்கப்படும் என்ற ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. அப்படி சேர்க்கப்படும் பட்சத்தில் இது மிகப்பெரிய ஒரு விஜய்க்கு எதிரான ஒரு நிகழ்வாக கருத முடியும். ஏனென்றால் குற்றப்பத்திரிகை பெயர் சேர்க்கப்படும் பொழுது அவர் ஒவ்வொரு முறையும் அது தொடர்பான விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும். எப்பொழுது வழக்கு விசாரணைக்கு வந்தாலும் கூட ஒவ்வொரு முறையும் அவர் ஆஜராக வேண்டும். எனவே இந்த குற்றப்பத்திரிகையில் பெயர் இடம்பெறுவது என்பது மிகவும் ஒரு முக்கியமான அம்சமாகும். அந்த வகையில் விஜயினுடைய பெயர் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் இருக்கக்கூடிய கேள்விகள் தொடர்பான பல்வேறு தகவல்களும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி சிபிஐ அதிகாரிகள் தமிழ்நாடு காவல்துறை வழங்கியிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளில் தண்ணீர் பாட்டில்கள் வீசுவது நமக்கு தெரிகிறது. கூட்ட நெரிசல் ஏற்பட்ட அதே சமயத்தில் தான் தண்ணீர் பாட்டில்களை வீசி இருக்கிறீர்கள். அப்பொழுது கூட்ட நெரிசலை பார்க்கவில்லையா என்று சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் கடந்த முறை விஜயிடம் 7 மணி நேரம் தாமதம் ஏன் என்ற கேள்விக்கு சாலைகளில் பல்வேறு வளைவுகள் இருந்தன, அவற்றையெல்லாம் கடந்து வர தாமதமானதாக விஜய் கடந்த முறை கூறியிருக்கிறார். அப்படி என்றால், அதாவது தாமதம் வளைவுகளால் மட்டும்தான் ஏற்பட்டது என்றால் அதற்கான ஆதாரம் என்ன என்பதை இன்று சமர்ப்பிக்க வேண்டும் என விஜய்க்கு சிபிஐ அதிகாரிகள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். கூட்ட நெரிசல் தொடர்பாக காவல்துறை பொது அறிவிப்புகளை தொடர்ந்து காவல்துறை என்ற பொது அறிவிப்புகள் தொடர்பான வீடியோக்களை சமர்ப்பித்துள்ளனர். அதே சமயம் உங்களுடைய வாகனம் கூட்டத்தில் தொடர்ந்து முன்னேறி சென்று வருவதையும் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. கூட்ட நெரிசலை தடுக்க வாகனத்தை நிறுத்தி இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து பேசி கூட்டத்தில் நீங்கள் பேசிக்கொண்டே இருந்துள்ளீர்கள். வாகனத்தின் மேல் இருந்த உங்களுக்கு கீழே நிலைமை மோசமாகி இருந்ததை அறியவில்லையா என்றும் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். சிபிஐ அதிகாரிகள் தற்பொழுது எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் அனைத்துமே விஜய் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தான். அதாவது விஜய் 7 மணி நேரம் தாமதமாக வந்தார். விஜய் வந்து பொழுது அங்கு ஒரு அசாதாரணமான சூழல் ஏற்பட்டது. காவல்துறை கேட்டுக்கொண்டும் விஜய் பிரச்சார வாகனத்தை அந்த குறிப்பிட்ட இடத்திலேயே நிறுத்தி அங்கே ஒரு பேசிவிட்டு சொல்லவில்லை. தொடர்ந்து அவர் முன்னேறி வந்தார். இதுவும் இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்தது என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் விஜய் மீது தொடர்ச்சியாக வைக்கப்பட்ட நிலையில் அதை தான் தற்பொழுது சிபிஐ அதிகாரிகள் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார்கள். 7 மணி நேரம் தாமதமாக வந்தது ஏன், வளைவுகளால் தாமதமாக வந்தது என்று கூறினால் அதற்கான ஆதாரம் என்ன? மேலும் தண்ணீர் பாட்டில்கள், அதாவது போலீசார் அளித்த சிசிடிவி காட்சிகளில் தண்ணீர் பாட்டில்கள் வீசப்படுவது தெரிகிறது. அங்கு அப்போது ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டதை நீங்கள் கவனிக்கவில்லையா, அது உங்களுக்கு தெரியவில்லையா என்றெல்லாம் சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். அனைத்திலும் முக்கியமானது குற்றப்பத்திரிகையில் விஜயினுடைய பெயர் சேர்க்கப்படும் பட்சத்தில் விஜய்க்கு கரூர் விவகாரத்தில் அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக ஏற்படும். குற்றப்பத்திரிகை தயார் செய்யப்பட்டு அது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் அந்த குற்றப்பத்திரிகை கோப்புக்கு எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறும் பொழுது ஒவ்வொரு முறையும் விஜய் நேரில் ஆஜராக வேண்டிய ஒரு சூழலானது ஏற்படும். குற்றப்பத்திரிகையில் விஜய் எத்தனாவது குற்றம் சாட்டப்படும் நபராக சேர்க்கப்படுகிறார் என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்வியை தற்பொழுது எழுப்பியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.